அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும். இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை எசேக்கியேல் இறைவாக்கினருடைய ஆகமத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த வார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்போம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கில் இருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லால் ஆன இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளிலே நமக்கு திருப்பாடல் 51 பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிறது. செல்வி அமலி பாத்திமா அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை சொல்வோம். திருப்பாடல் 51. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். 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 கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 22வது பிரிவிலே முதல் 14 வாக்குகள். அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியதாவது: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தன்னுடைய பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் இருக்கின்றது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை.
ஒருவர் தன்னுடைய வயலுக்குச் சென்றார், வேறு ஒருவர் தன்னுடைய கடைக்குச் சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரைக்கு ஆக்கினார். பின்னர் தன்னுடைய பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்கப்பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களிலே காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியிலே கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்பொழுது அரசர் தன்னுடைய பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளிலே தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மிக அற்புதமான ஆறுதல் தருகின்ற ஒரு இறை வார்த்தையை இந்த நாளிலே நாம் கேட்டிருக்கின்றோம். பல முறை நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கேட்கின்ற பாக்கியத்தை இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் ஆகமத்தினுடைய 36வது அதிகாரத்திலே நாம் அறிவது போல, தூய நீரை உங்கள் மீது தெளிப்போம், உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவோம், உங்களது உள்ளத்திலே புதிய ஆவியை ஊட்டுவோம், கல்லான இதயத்தை உங்களது உடலிலிருந்து எடுத்துவிட்டு உணர்ச்சியுள்ள இதயத்தை உங்களுக்கு கொடுப்போம் என்கின்ற ஒரு உறுதியை ஆண்டவர் அருளுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் அவருடைய மக்களாகவே என்றென்றும் இருக்க நம்முடைய வாழ்விலே அழைப்பு பெறுகின்றோம். இந்த அழைப்பு அன்றாடம் நமக்கு தரப்படுகின்ற ஒரு அற்புதமான அழைப்பு. இந்த அழைப்பை பெறுகின்ற நாம் புதிய இதயமும் புதிய ஆவியும் பெற்றவர்களாய் இருந்திடல் வேண்டும் என்பதுதான் உண்மை. காரணம், வாழ்வினுடைய ஓட்டத்திலே நம்முடைய இதயத்தை பல்வேறு காரணங்களினால் கடினப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இதயமானது கல்லாகி போய் நிற்கின்றது. இந்த கல்லாகி போன இதயத்தாலேயே இன்றைக்கு கரைகளையும் குறைகளையும் நாம் செய்து வாழ்விலே இந்த அற்புதமான இதயத்தை கள்வர் குகையாய் மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இந்த சூழலில்தான் ஆண்டவர் அழைப்பு தருகின்றார். நீங்கள் என்னுடைய மக்களாகவே என்றென்றும் இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். எனவே நீங்கள் உங்களது இதயத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நான் உங்கள் மீது தூய நீரை தெளிப்பேன், புதிய இதயத்தை உங்களுக்கு அருளுவேன், ஆவியை உங்களுக்குள்ளாய் நான் தங்கச் செய்வேன். எனவே கல்லான இதயத்தை களைந்துவிட்டு, கடினமுள்ள இதயத்தை களைந்துவிட்டு, கனிவு கொண்ட, அதாவது உணர்ச்சியுள்ள நல்ல இதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற அந்த உறுதியை ஆண்டவர் நமக்கு அழைப்பாய் தருகின்றார். நாம் நம்மையே சோதித்தறிந்து பார்த்து நம்முடைய வாழ்விலே இத்தகைய உணர்ச்சியுள்ள நல்ல இதயத்தை பெற்று கனிவு கொண்ட நல்ல பல செயல்களினால் நாம் சாட்சியாய் வாழ்வதற்கே அழைக்கப்படுகின்றோம். இந்த நல்ல ஒரு உணர்வை வாழ்விலை இன்றைக்கு ஆண்டவர் இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு தருகின்றார். தங்களது இதயத்தை கடினப்படுத்தி கொண்டதாலேயே கொடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் திருமண விருந்துக்கு வராமல் போனார்கள். அதனால் அவர்கள் தங்களது வாழ்விலே இழப்பையே சந்தித்தார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். இத்தகைய ஒரு நல்ல அழைப்பை நாமும் ஏற்று ஆண்டவரிலே என்றென்றும் களி கூறுவோம். ஆமென். இணைந்திருங்கள். கேட்டு
ராகங்களும் பொன்மாலை நேரங்களும் பூபாள ராகங்களும் மன்னாவும் பெயர் சொல்லியே என்னாலும் புகழ்ந்தேத்துமே என்னாலும் புகழ்ந்தேத்துமே பொன்மாலை நேரங்களும் பூவாள ராகங்களும் மன்னாவும் பெயர் சொல்லியே என்னாலும் புகழ்ந்தேத்துமே என்னாலும் புகழ்ந்தேத்துமே தந்த தேனென்றும் கனி தந்த மரமென்றும் தினமுன்னை நான் பாடவா மலர் தந்த தேனென்றும் கனி தந்த மரமென்றும் தினமுன்னை நான் பாடவா மொழி தந்த குருவென்றும் ஒளி தந்த விழி என்றும் தினமுன்னை நான் பாடவா மொழி தந்த குருவென்றும் ஒளி தந்த விழி என்றும் தினமுன்னை நான் பாடவா எது தந்த போதும் என்னுள் நீ வேண்டும் அன்பான என் தேவனே எது தந்த போதும் என்னுள் நீ வேண்டும் அன்பான என் தேவனே பொன்மாலை நேரங்களும் பூபாள ராகங்களும் மன்னாவும் பெயர் சொல்லியே என்னாலும் புகழ்ந்தேத்துமே என்னாலும் புகழ்ந்தேத்துமே வான் தந்த நிலவென்றும் கடல் தந்த முத்தென்றும் தினம் உன்னை நான் பாடவா வான் தந்த நிலவென்றும் கடல் தந்த முத்தென்றும் தினம் உன்னை நான் பாடவா உயிர் தந்த இறை என்றும் என ஈன்ற தாய் என்றும் தினம் உன்னை நான் பாடவா உயிர் தந்த இறை என்றும் என ஈன்ற தாய் என்றும் தினம் உன்னை நான் பாடவா எது தந்த போதும் என்னுள் நீ வேண்டும் அன்பான நல்லாயனே எது தந்த போதும் என்னுள் நீ வேண்டும் அன்பான நல்லாயனே பொன்மாலை நேரங்களும் பூபாள ராகங்களும் மன்னாவும் பெயர் சொல்லியே என்னாலும் புகழ்ந்தேத்துமே என்னாலும் புகழ்ந்தேத்துமே
புகழ்ந்தேத்துமே. பொன்மாலை நேரங்களும் பூபாள ராகங்களும் மன்னாவுன் பெயர் சொல்லியே என்னாலும் புகழ்ந்தேத்துமே. என்னாலும் புகழ்ந்தேத்துமே.